ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிலா சோறு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டியான கேரளா ஸ்டைலில் ஒரு மட்டன் கிரேவி செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கடலக்கொட்டை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை போட்டிருக்கோம். போட்டுட்டு அது வணங்கினதும் பொரிஞ்சதும் மட்டன் சேர்த்த போகிறோம். ஒரு 1/2 கிலோ மட்டன் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஏன்டா வீடியோ எடுக்கும் போதே தான் எல்லாம் மாற்றி சத்தம் போட்டுட்டு வருவீங்களா? பாருங்கள், இந்த மட்டன் நீங்கள் இதில் எதுவுமே போடல, இதில் லைட்டாக தண்ணி விடுது பார்த்தீங்களா? கொஞ்சம் அப்படியே வணக்குங்க. எங்கே இருந்துடா வரீங்க எல்லாம்? ஓகே. பாருங்கள், மட்டன் இப்படி கலர் மாறுது பார்த்தீங்களா? இப்படி இருக்கணும், நல்லா திரண்டு வரும். நீங்கள் இப்படி வணக்குனீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா, உப்பு கொஞ்சமாக இந்த மட்டனுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கூடவே மஞ்சள் சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இந்த கிரேவி உண்மையாலுமே பிரமாதமாக இருக்குங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேரளாவில் இருக்காங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க இப்போது கெஸ்ட்டாக. அவங்க இது செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ அது உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்ருக்கேன். நல்லாயிருக்கும், நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். நல்லாயிருக்குங்க. பாருங்கள், கறி நல்லா திரண்டு வந்துட்டுருக்கு. இது சும்மா ஒரு 5 நிமிஷம் இப்படி வணக்கிக்கோங்க. இந்த கறி வணங்கிட்டுருக்கு. 2 பீஸ் பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா 2 கீண்டி போட்டிருக்கேன். கூடவே என்ன பண்ண போகிறோன்னா, 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட சும்மா கம்மியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கறியிலையும் கொஞ்சம் நமக்கு காரம் இறங்கணும் இல்லைங்களா? அதனால் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி தூள் எல்லாம் அதில் போட்டிருக்கேன். இப்போ இந்த கறிக்கு வேகிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அதில் நான் வந்து இந்த சொம்பில் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது இது எவ்வளோ வரும்னா, ஒரு 1/4 லிட்டருக்கு மேலே இருக்கும். ஒரு 400 ml தண்ணி விட்டுருக்கேன். 1/2 கிலோ கறி, ஒரு 2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை மூடி வச்சு 3 விசில் விட்டுறலாங்க. அடுப்பில் மாற்றியாச்சுங்க. இப்போ கறியை நம்ம 3 விசில் விட போகிறோம். அப்படியே நம்ம இந்த பேனில் அந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது வந்து கேரளா ஸ்டைலுங்கிறதுனால கண்டிப்பாக இதை நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும்.
புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு நீங்கள் கண்டிப்பாக பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 கொத்து கருவேப்பிலை, கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய், வெங்காயம் 4 பெரிய வெங்காயங்க, அதாவது மீடியம் சைஸாக தான் இருக்குது. 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம இதில் ஆனியன் நிறையா போடணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவி கொஞ்சம் நல்லா ஒரு செமி கிரேவி. ஒரு விசில் வந்துருச்சு. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்குங்க. நல்லா இந்த ஆனியன் நல்லா உங்களுக்கு வணங்கணும். இதுக்கு வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர். 2வது விசில். இந்த ஆனியன் நல்லா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க, அந்தளவு நல்லா வணக்கி விடுங்க. அப்படியே நம்ம நிலா சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் செய்வீங்கங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். மூணு விசில் வந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆனியன் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆனியன் நல்லா உங்களுக்கு வணங்கும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சிங்களா? இந்த மாதிரி வணங்கணுங்க. ஸோ இந்த டைமில் தக்காளி, ஒரு தக்காளி ஆக்சுவலி அங்கே இன்னுமே நல்லா ஸ்பைஸியாக போட்டிருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பச்சை மிளகாய் கிட்ட போட்டிருந்தாங்க. ஆனால் அவ்வளோ போட்டால் நம்மளுடைய வெயிலுக்கு நம்மளால் தாங்க முடியாது. அவங்க கிளைமேட் வேறு, நம்ம கிளைமேட் வேறு. ஸோ நான் அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நல்லா தக்காளியில் இப்போ வணங்கிடுச்சு. ஆனியன் நல்லா இந்தளவு வணங்க விடுங்க. இந்த டைமில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அப்போவே ஆட் பண்ணிங்களா, ஆரம்பத்தில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தீஞ்சிடும். உங்களுக்கு ஆனியனும் இந்தளவு வறுபட்டு வராது. ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. ஓகேங்க, எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. நல்லா இந்தளவு வணங்கணும் உங்களுக்கு. அப்போ தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் கறிக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மிளகாயும் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் கறி மசால், இது நல்லா வணக்கிட்டு மசாலா வாசம் போகிற வரைக்கும் வணக்கிடுங்க. வணக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இது நல்லா கொஞ்சம் கட்டி ஆகட்டுங்க. இதில் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஓகேங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உனக்குதா கேமராலாம் ஆயிடுச்சுமா போக பாருங்கள். கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேரளா மட்டன் கிரேவி ரெடி. ரெடி ஆயிடுச்சுங்க. இந்தளவு உங்களுக்கு ரெடியானா ஓகே. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தலைகள் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது எப்படி இருக்குன்னு அப்படியே நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். ஓகேங்க, டிஷ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். கறி நல்லா வெந்துருச்சுங்க, பூ மாதிரி வெந்திருக்கு. சூடாக வேற இருக்குது. கறி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, நல்லா சுடுது. அதே மாதிரி நல்லா கறியெலாம் வெந்துருச்சுங்க, நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. டேஸ்ட் பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி தான் ஆட்டுக்கறி சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அந்த தேங்காய் எண்ணெயோடைய ஸ்மெல் உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் வரல. நார்மலாக நம்ம ஆயில் யூஸ் பண்ணோமா என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. உங்களுக்கு காரம் வேணால் இன்னுமே கம்மி பண்ணிக்கோங்க. அவங்க இன்னுமே அதிகமாக போட்டிருந்தாங்க, நான் அதுலேயும் கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, பிரமாதமாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். பாய்.